So whatever we are going to discuss, it is based on Panneerselvam approach. Okay, so தாஹால ஒரு அப்ரோச் இருக்கும், இல்லை வேற புக் இருந்ததுன்னா வேற ஒரு புக்கில் வேற வேற அப்ரோச் இருக்கும். பட் கான்செப்ட் கிட்டத்தட்ட சேமா இருக்கும், பட் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும், ரைட்? ஸோ அதனால இஃப் யூ ஹாவ் கன்வீனியன்ட் இன் வாட் எவர் அப்ரோச் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா யூ கேன் ஃபாலோ தட் அப்ரோச். ஓகே, ஸோ இது வந்து நான் பன்னீர்செல்வம் புக்கில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி எடுக்கிறேன், ரைட்டா? ஸோ சப்போஸ் யூ லைக் திஸ் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ இட், ரைட்? ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், பிகாஸ் தேர் மே பி அ லிட்டில் பிட் கன்ஃபியூஷன், right, in some method in this particular topic, right? Okay, let me start. So you have this simplex method. So let me consider. So the simplex method is applicable for maximization problem and minimization problems, right? So that's now applicable. So if I have a maximization problem, all my constraints should be less than or equal to symbol. Is the first condition. If we have minimization problem, all my constraints should be greater than or equal to symbol. இது வந்து செகண்ட். இது அப்ரோச் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் you can go for this simplex method, right? If suppose ஏதாவது ஒரு constraint வேற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தான் அடுத்த அப்ரோச் பிக் எம் மெத்தட் இல்லை டூ ஃபேஸ் மெத்தட் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் இட், ரைட்? ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ரூல், ரைட்? யூ கேன் அப்ளை ஒன்லி ஃபார் திஸ் கண்டிஷன்ஸ். ஃபார் அ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் constraint should be less than or equal to symbol. For minimization problem constraint should be greater than or equal to symbol, right? So in this problem, let me consider you have maximize z which is equal to 6x1 plus 8x2 subjected to 5x1 plus 10x2 less than or equal to 60, 4x1 plus 4x2 less than or equal to 60. இது ரெண்டுமே less than or equal to இருக்கு, அதே மாதிரி இதுவும் maximization. So it is applicable to solve in simplex method. Okay, அதான் வந்து first thing. Okay, what you have to do first in the simplex method la first step என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொனோனிக்கல் ஃபார்முக்கு மாற்றணும். இந்த கொனோனிக்கல் ஃபார்ம்னா என்னன்னா இந்த கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை நம்ம மாற்றணும், ரைட்? ஸோ இதில் ஒரு ரூல் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் டு ஈக்குவல் டு சிம்பிள், ஐ வில் ஆட் சம் வேரியபிள் SI, ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள்னு சொல்லுவோம். We call this as slack variable. Okay, add பண்ற மாதிரி போடுவோம், ரைட்? எப்ப இந்த less than or equal to symbol equal to symbol மாத்தறனா, right? When I convert greater than or equal to equal to symbol, I will have minus SI, right? கூட வந்து plus R1 அப்படின்னு ஒன்று வரும், right? So this minus SI we call it as surplus variable, and this R1 we call it as artificial variable, right? இது எதுக்கு இந்த R1 புதுசா போடுறோம்னா இது ஓவராலா இது வந்து டேர்ம் நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு கான்ஸ்டன்ட், ரைட்டா? இது ஒரு ரூல், ரைட்? ஸோ கனோனிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு லுக் ஹியர். Less than or equal to na plus put S1 S2 whatever it is we can put. Greater than or equal to na minus S1 plus R1 and the RI. Put it here RI. So right? We have to add something like this to convert it accordingly. So idhula vandu less than or equal to symbol. So idha na convert pandren. So maximize z is equal to 6x1 plus 8x2. Idu appadiye எழுதிறேன் first. இங்க இடத்துல கம்ப்யூட் பண்றேன். So first constraint S1, second constraint S2. So 5x1 plus 10x2 plus S1 is equal to 60. 4x1 plus 4s2 plus S2 is equal to 40. இது ரெண்டுமே S1 S2 இருக்கிறதுனால I am adding it here. Plus 0 S1 plus 0 S2. Right? So this is my canonical form. Right? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா?
Any doubt? No, sir. Now, this is what I got as a slack variable. The number of variables எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் பாருங்க x1, x2, s1, s2 4 வேரியபிள் இருக்கு. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன், m வந்து 2, n வந்து 4. ரைட், இதுல நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்க கூடாது, இங்க பார்த்தீங்கன்னா 2 தான், பட் இது ஆட் பண்ணும் ஸ்லாக் வேரியபிளோட கன்சிடர் பண்ணும். ரைட், ஸோ 4n, ஸோ n is 4 and your m is 2. Right, so now step 2. Now I have to identify basic variables. இந்த பேசிக் வேரியபிள் என்னன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஒன்னா இருக்கும் ஒரு கன்ஸ்டன்ட்ல, மற்ற கன்ஸ்டன்ட்ல 0வா இருக்கும். ரைட், ஸோ அந்த பேசிக் வேரியபிள் எத்தனை இருக்கும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் n minus m. ரைட், ஸோ n minus m 4 minus 2 2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. ரைட், இந்த ரெண்டுத்துலயும் கோஎஃபிஷியன்ட் ஒன்னா இருக்கணும் ஒரு கன்ஸ்டன்ட்ல, மற்ற கன்ஸ்டன்ட்ல 0வா இருக்கணும். ரைட், அப்படி பார்க்கும்போது இதான் என்னோட ஈக்குவேஷன். இது பார்த்தோம்னா s1 கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, மற்ற கன்ஸ்டன்ட்ல இது இல்ல, s1 இல்ல 0. அதே மாதிரி s2 பார்த்தீங்கன்னா இங்க கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, மற்ற கன்ஸ்டன்ட்ல இல்ல. அப்ப இந்த s1 s2 தான் வந்து பேசிக் வேரியபிள்ஸ். ரைட், ஸோ தட் இஸ் மை செகண்ட் ஸ்டெப். ரைட், ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள் எத்தனை ஐடென்டிஃபை பண்றோம். இட் இஸ் n minus m. n is 4 and variables and m is 2 constraints, so we are getting 2. So number of basic variable 2. Right, இந்த வேரியபிள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணா யூனிக் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும், 0 கோஎஃபிஷியன்ட் and other. Right, அப்படி பார்த்தா s1 s2 தான் அதுல. So this is my basic variable. Right, any doubt in this? Yeah, yes, can we proceed? Lama. Yes, sir. Okay. Now I am going to draw my simplex table. Okay, so என்னோட சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இப்படி இருக்கணும். இதுதான் வந்து காமனான டேபிள். ஸோ இட் ஷுட் ஹேவ் சிபிஐ, சிஜே, பேசிக் வேரியபிள்ஸ் x1 x2 s1 s2, சொல்யூஷன், ரேஷியோ. இங்க வந்து பேசிக் வேரியபிள். ஸோ பேசிக் வேரியபிள் இதான், which is s1 and s2, zj, cj minus zj. சில புக்ல zj minus cj போட்டிருப்பாங்க, பட் பன்னீர்செல்வம் புக்ல இப்படிதான் இருக்கு, அதனால நான் அதை ஃபாலோ பண்றேன். ரைட், ஸோ cj minus zj. ஸோ இதுதான் வந்து உங்க டேபிள், சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ரைட், let me consider this table. இந்த டேபிள் என்ன சொல்லுது பார்ப்போம். cjன்றது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ரைட்டா, இதான் வந்து cj. ஸோ உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5s1 plus 8x2 plus 0s1 plus 0x2 இதுதான் அப்ஜெக்டிவ் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 5 வரும், 8 வரும், வாட் எவர் இட் இஸ். ரைட், அது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ். நெக்ஸ்ட் சிபிஐன்றது என்னன்னா, இந்த s1 s2 இருக்கு இல்லையா, ஸோ இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ரைட்டா, அது வந்து பேசிக் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். ரைட், இந்த வேல்யூ வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ரைட், இதெல்லாம் போட்டாதான் யூ கேன் ஐடென்டிஃபை. zjன்றது வந்துன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் அண்ட் திஸ், சிமிலர்லி திஸ் அண்ட் திஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர்றது தான். ஒவ்வொரு இதுலையும் பண்றது வந்து திஸ் zj. ரைட், இது எல்லாம் பண்ணீங்கன்னா cj minus zj கண்டுபிடிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் we can proceed. Right, so this is overall view of your simplex table. Right, so can we proceed? Yes, sir. Okay, now இதான் என்னோட ஈக்குவேஷன். இப்போ இந்த டேபிள் ஃபில் பண்றேன். நான் சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 6800 அது இங்க வந்துருது, 6800. ரைட், ஸோ இது s1 s2 தான் பேசிக் வேரியபிள். இந்த பேசிக் வேரியபிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன 0வும் 0வும் அதுதான் இங்க போட்டுருக்கோம், 0 0. ரைட், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இந்த வேரியபிள் என்ன வேரியபிள் இங்க இருக்கோ அது
அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது வேல்யூ, ரைட்? I giving it. So இந்த இடத்துல, so this is my constraint 5 10 1 60 5 10 1 x2 கிடையாது இதுல, ஆனா 0 60. அதே மாதிரி s2ல பாத்தீங்கன்னா 4 4 0 1 40. இதுதான் வந்து ஓவரால் ஈக்குவேஷன், ரைட்? So now what I have to do is I have to identify what is my zj value. zj என்ன பண்ணோம்னா CBI இதுவும் இதுவும் பிளஸ் இது ஆட் பண்ணி என்ன வேல்யூ அதான் zj, ரைட்? சார் எது சார்? So CBI I mentioned here CBI into this. For example இந்த இடத்துல வேல்யூனா 0 into 5 plus 0 into 4, அதான் இந்த இடத்துல வேல்யூ. சார் அந்த CBI னா என்ன அர்த்தம் சார் அது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட், இந்த பேசிக் வேரியபிளோட அப்ஜெக்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே ஓகே, அதான் வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க x1 இருந்தது வச்சுக்கோங்க, x1 இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு 8 இருக்கா, அங்க அப்ப இங்க 8 வரும். ஓகே, சோ தட் இஸ் தி திங், ரைட்? சோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா you can able to see column 2, right? So column 2 பாத்தீங்கன்னா 0 into 10 plus 0 into 4 0. column 3 0 into 1 plus 0 into 0 0. அதே மாதிரி எல்லா காலத்துக்குள்ள 0 தான் வருது, right? So this is we call it as this how you have to identify this zj, right? So அப்ப என்ன zj வரும், எல்லாமே 0 வரும், right? So now cj minus cj value இங்க இருக்கு, zj value இங்க இருக்கு, சப்ட்ராக்ட் பண்றேன். So I get 6 8 0 0, right? So நம்ம என்ன ப்ராப்ளம் போடுறோம், maximization problem போறோம். For maximization problem, right, cj minus zj ல பாசிட்டிவ் டேர்மே இருக்க கூடாது, no positive term. ஓகேவா, ரைட்? அதாவது இங்க எல்லாமே நெகட்டிவ் இருக்கணும், ஜீரோவா இருக்கணும் cj minus zj. அப்படி இல்லைன்னா ஐட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? சோ இதுவே மினிமைசேஷன்னா நெகட்டிவ் இருக்கக்கூடாது, ரைட்? ஜஸ்ட் ஆப்போசிட். சில புக்ல தலைக்கே இருக்கும், சம்டைம்ஸ் அது கன்ஃபியூஸ் ஆகும். zj minus cj ன்னு போட்டுருவாங்க. அப்படின்னா வந்து மேக்ஸிமைஸ்னா மேக்ஸிமைஸா இருக்கணும்னு சொல்லுவாங்க, மினிமைஸ்னா மினிமைஸா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப், ரைட்? ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு கன்ஃபியூஸ். நான் என்ன கன்ஃபியூஸ் பண்ண விரும்பிக்கல, ரைட்? அதனால நான் இப்படி போடுறேன், ரைட்? ஸோ சிஜே மைனஸ் எஸ்ஜே வந்து நோ பாசிட்டிவ் டேர்ம் இருக்கணும், ரைட்? நோ பாசிட்டிவ் டேர்ம். ஸோ அப்போ வந்து 6 மைனஸ், இங்க 6 இருக்கு 8 இருக்கு, ஸோ அப்போ இங்க 2 பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு, ரைட்டா? ஸோ ஹையர் வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஐட்ரேஷன், ரைட்? இப்போ ஐட்ரேஷன் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த ஐட்ரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா you have to identify what is the key column and key row, ரைட்டா? ஸோ இந்த கீ காலமும் கீ ரோவும் ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜே மைனஸ் ஜெட்ல எது மேக்ஸிமம் வேல்யூ அதுதான் வந்து கீ காலம், ரைட்? ஸோ இதுல மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ இந்த 8 தான் வந்து கீ காலம், ரைட்? ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் மை கீ காலம். இதுதான் என்டரிங் வேரியபிள்னு சொல்லுவோம். This one is entering variable. அதாவது வந்து இது ஏதோ ஒன்று S1 S2ல இது வந்து என்டர் ஆக போகுது, இந்த வேரியபிள் என்டர் ஆக போகுது. அப்ப எது வெளியில போக போகுது அது பார்க்கணும்னா லீவிங் வேரியபிள் பார்க்கணும், அது வந்து கீ ரோ, ரைட்? இந்த கீ ரோ எப்படி பார்க்கணும்னா சொல்யூஷன் டிவைடட் பை கீ காலமோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து கீ காலமோட வேல்யூஸ் என்ன 10 4, ஏன்னா இதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். We call this as a key column. This 10 4 0 is your key column value, right? So solution divided by whatever the value, solution divided by key column value will give you ratio, right? Adu identify pannum, right? So solution row value divided by corresponding key value, right? So appo ratio identify panna 60 divided by 10 6, 40 divided by 4 10, right? In the ratio always you consider minimum value. Negative consider பண்ணக்கூடாது, 0 consider பண்ணக்கூடாது,
minimum positive value எதுவோ அது கன்சிடர் பண்ணிக்கிறோம். So I have minimum positive value which is 6 here, right? That is my key row, right? So minimum positive value is 6. That is my key row. அதுதான் வந்து என்னோட key row. இதுதான் leaving variable. So இது என்ன மீனிங்னா இப்ப x2 வந்து s1 பதிலா வந்துருவீங்க. இந்த s1 வெளில போயிடும், அதுக்கு பதில் x2 இங்க வந்துரும். Entering variable x2, leaving variable s1. So அதை replace பண்ண போறோம், right? So that is what we are going to do now, right? Any doubt up to this? கீ காலம் எப்படி சார் செலக்ட் பண்றீங்க? CGM and SGZ ல எது மேக்ஸிமம் வேல்யூ அதான் கீ காலம். ஓகே சார். Right? So 6 8 இருக்கு, 8 தான் மேக்ஸிமம் வேல்யூ, that is my key column. ஓகே சார். Key row வந்து பாத்தீங்கன்னா minimum positive value, right? So 60 by 10 which is 6, 40 by 4 which is 10. So இதுல 6 தான் minimum value, அப்ப அதான் வந்து key row. சார் இதுல வந்து நெகட்டிவ் வேல்யூ அண்ட் ஜீரோ எடுக்க கூடாதுல்ல சார்? எடுக்க கூடாது, ரேஷியோல எடுக்க கூடாது, ரைட்? சார் இதுல ரெண்டுத்துமே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அவ்வளவுதானா? இதுல அந்த ரேஷியோல இல்ல அப்படி வராதுப்பா. அப்படி வந்தாதுன்னா நோ ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே ஓகே ஓகே, அப்படியே நிறுத்திக்கலாம். ஓகே, நவ் அடுத்த ஸ்டெப் போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த கீ ரோவும் கீ காலமும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு ஒரு 10 வேல்யூ. இதுதான் வந்து பிவட் எலமெண்ட் சொல்லுவோம். இந்த 10ஆல மற்றதெல்லாம் அந்த எது வந்து லீவ் ஆக போதோ அதை டிவைட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ 10 இருக்கு. ஸோ லீவிங் வந்து பாத்தீங்கன்னா 5 10 1 0 60 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 by 10, 10 by 10, 1 by 10, 0 by 10, 60 by 10. ஸோ அதை அப்படியே போட்டுறேன், ரைட்? ஸோ தட் இஸ் what I am going to do here. So இதான் இருக்கு, entering level v எடுத்துட்டேன், pivot element 10 இருக்கு. ஸோ நியூ டேபிள் ஃபார்ம் பண்றேன், அதுல லீவிங் வேரியபிள்ல வந்து மாத்த போறேன், ரைட்? மற்றதெல்லாம் வந்து பேக்கா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த டேபிள் மட்டும், ஸோ இந்த ரோ மட்டும் ஐ எம் ஷோயிங் இட் ஹியர். ஸோ கெட் x2, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 8ன்றதுனால இங்க 8 போட்டுக்கிறேன். CBI இது வந்து 5 by 10, 10 by 10, 1 by 10, 0 by 10, 60 by 10, ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னோட புது ரோ, ரைட்? எனி டவுட் இன் திஸ்? நோ சார், ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகே, நவ ஐட்ரேஷன் 1 இதை நான் போட்டுறேன். ஸோ 8x2 1 by 2 1 1 by 10 0 6 இது வந்துருச்சு. இப்போ வந்து S2 ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ V1 V2 V3 V4 V5 எல்லாம் என்ன இருக்கும், ஏன்னா இது சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரைட்? இதுதான் வந்து ஃபார்முலா. ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ இன்டு கீ ரோ வேல்யூ டிவைடட் பை பிவட் எலிமெண்ட். திஸ் இஸ் தி ஃபார்முலா, ரைட்? So old value minus key column value into key row value divided by pivot element. So அதாவது இதுதான் என்னோட பழைய டேபிள். V1 வேணும். V1 என்றது இங்க வந்து 4 இல்லையா? 4 write it here. 4 minus key column value. So key column value in the 4, right? 4 into key row value மேல இருக்குது 5 divided by pivot 10. இதுதான் வந்து புதுசா வர்ற வேல்யூ, ரைட்? நான் ரிப்பீட் பண்றேன், இந்த 0க்கு ரிப்பீட் பண்றேன். 0 மைனஸ் கீ காலம் வேல்யூ 4 இன்டு 0க்கு மேல இருக்கிற கீ ரோ வேல்யூ 1 டிவைடட் பை பிவட் வேல்யூ 10, ரைட்? ஸோ இதுதான் வந்து கீ ரோ, திஸ் இஸ் தி வேல்யூ. ஸோ இது ஒன்னா காட்டுற பாருங்க, V1 V2 V3 V4 எல்லாத்துக்கும் we have that value. So V1 is 4 minus 4 by 4 into 5 divided by 10 which is 2. V2 4 minus 4 into 10 by 10 which is 0. V3 0 minus 4 into 1 divided by 10 minus 2 by 5. V4
1 minus 4 into 0 divided by 10, which is 1. V5 40 minus 4 into 60 divided by 10, which is 16. Any doubt in this? இல்ல சார். Yeah. So இப்போ எனக்கு புது டேபிள் இந்த வேறு வந்துருச்சு, ரைட்? அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், திருப்பி அதே மாதிரி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ZJ கண்டுபிடிக்கிறோம். 8 into 1 by 2 plus 0 into 2, you will get 4, right? இது கண்டிஷன், அதெல்லாம் நான் சொன்ன கண்டிஷன் தான் சார். அந்த சிபிஐ வேல்யூ வந்து மாத்திட்டே இது இருக்குமா? அது இங்க என்ன எக்ஸ் என்ன மாறுதோ அதோட கோஎஃபிஷியன்ட், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் இங்கே பாத்துக்கலாம். புரியுது சார், ரைட்? அதை எடுத்துக்கோ. ஓகே, இது கண்டிஷன், அதை அப்படியே விட்டுருக்கேன். ஸோ நான் டேரக்டா இங்க இதுக்கு வரேன். பாருங்க, ZJ 8 into 1 by 2 divided by plus 0 into 2, அப்போ 4. 8 into 1 plus 0 into 0, 8. 8 into 1 by 10 minus 0 into 2 by 5, which is 4 by 5. 8 into 0 into 0 into 1, 0. 8 into 6 plus 0 into 16, 48. ஸோ இதான் வந்து என்னோட ZJ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ திருப்பி CJ minus ZJ கண்டுபிடிக்கிறேன். ஸோ 6 minus 4, 2. 8 minus 8, 0. 0 minus 4 by 5, minus 4 by 5, 0. ரைட்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி CJ minus ZJ பாசிட்டிவ் வேல்யூவே இருக்கக்கூடாது. இப்போ இங்க ஒன்று இருக்கு. அப்ப இது அடுத்த ஐட்ரேஷன். This is my entering variable, key column. இந்த key column இப்போ அதே மாதிரி ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். 6 divided by 1 by 2, அப்ப என்ன வரும்? 12 வந்துரும், ரைட்? 16 divided by 2, 8 வருது. மினிமம் வந்து இது, அப்ப கீ ரோ வந்து இது, ரைட்? ஸோ entering variable இது, leaving variable this, right? Proceed the same procedure. திருப்பி ஐட்ரேஷன் 2. இப்போ இதுதான் என்னோட பிவட் எலிமெண்ட். இதால டிவைட் பண்றேன். 1 0 minus 1 by 5 1 by 2 8, right? So remaining, so மேல இருக்கிறது மட்டும் தான் I have to fill. Any doubt up to this? Yes. நோ சார், நோ சார். ஓகே, இப்போ திருப்பி வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ பாருங்க, x1 மாறிச்சு. x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 6, அது இங்க வந்துச்சு, ரைட்? இங்க 8x2 6x1 இது வந்துச்சு. இப்போ இது இந்த ரோ மட்டும் மாத்தனால அது அப்படியே டைரக்டா எழுதிட்டேன். இந்த ரோ வந்து அதே மாதிரி ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ இன்டு கீ காலம் வேல்யூ டிவைடட் பை பிவட், ரைட்? ஸோ அதை ஃபாலோ பண்ணும். ஸோ திருப்பி பழைய டேபிள் இங்க வச்சுட்டேன். V1 V2 V3 V4 V5 கண்டுபிடிக்கிறேன். அகைன் I will start with V1. V1 வந்து பாத்தீங்கன்னா it is 1 by 2. So 1 by 2 minus, right? Key column value is same 1 by 2 into key row value is 2 divided by 2, right? Yes. Okay, so it will get 0. இதை பார்த்துக்கலாம். V2 பார்க்கலாம். 1 minus key column வந்து 1 by 2 into key row வந்து 0 divided by pivot 2, so which is 1, right? You can write it accordingly. So V1 V2 V3 and V4 V5, so you get all the values, right? Any doubt on this? So substitute these things, we'll get the values, right? திருப்பி ZJ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ZJ 8 into 0 plus 6 into 1, இங்க வந்து 6 வரும். 8 into 1 plus 6 into 0, இங்க 6 வரும், right? So 8 into 1 by 5 plus minus 6 into 1 by 5, so we'll get something like that. So what you'll get,
0, sorry, 6, 8, 2 by 5, 1. So we are getting something like this. Yes? Okay, va? இப்போ Cj minus Jj கண்டுபிடிக்கிறேன். So you're getting 0, 0, minus 2 by 5, minus 1. So which means all are negative terms. எதுவே பாசிட்டிவ் வேல்யூ. அப்பனா வந்து ஆப்டிமாலிட்டி ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வேல்யூன்னா x2 வந்து எவ்வளோ இருக்கு சொல்யூஷன்ல 2 இருக்கா. ஸோ அப்போ x2 is equal to 2. x1 வந்து 8 இருக்கு. x1 is equal to 8. ஸோ மேக்ஸிமைஸ்ன்றது ஜஸ்ட் மல்டிப்ளை substitute it in z. You'll get what is the maximization of z. That is your answer. Any doubt in this? No, sir. Yeah. So இதுதான் simplex method பா. Right? So Sir, yeah. sir, initial I mean அந்த டேபிள் இருக்குல்ல, ஆமாமா, அதுல பேசிக் வேரியபிள்ஸ் வந்து ஆல்வேஸ் பி அந்த s1 s2 அதுதான் இருக்குமா சார்? x1 x2 வராதா இனிஷியல்? இல்லப்பா x1 x2 வர வாய்ப்பே இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆல்வேஸ் s1 s2 தான் வரும். ஓகே. Yeah. If suppose நெகட்டிவ் s1 இருந்ததுன்னா வராது. சர்ப்ளஸ் வேரியபிள் தான் வராது. அதுக்கு பதிலா r1 வரும். ரைட்? ஏனா பாசிட்டிவ் வேல்யூ வரும். ரைட்? So for example, இதுவே வந்து இந்த இடத்துல வந்து இதான் வந்து கண்டிஷன். ரைட்? யூனிட் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். ரைட்? சோ இதுவே வந்து -s1 ஆனதுன்னு வெச்சுக்கோங்க. +r1 ஒன்னு போடுவோம். ரைட்? ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். அந்த r1 தான் இங்க வரும். Right? Because that is not that is -s1 இருக்குதுனா that is negative sign. It is not included. -1 அவர்னால இன்க்ளூட் பண்ண கூடாது. ஆமா, இன்க்ளூட் பண்ண கூடாது. ஓகே. r1 ஆட் வரும். அதே மாதிரி ப்ரோசீட் பண்ணனும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. Yeah. Right. Okay. This is how the simplex method will be. Right? So இதுல யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா maximum 3 iterations. அதுக்கு மேல போகாது. கவலைப்படாதீங்க. ரைட்? ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்க வந்து இது போட்டுக்கலாம். ரைட்? இந்த மாதிரி வந்து ஐட்ரேஷன்ஸ் ரிடண்டன்சி, ஐட்ரேஷன் ரிடண்டன்சின்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ விச் மீன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா we have two method. One is big M method and other one is a two phase method. Okay, first big M method. Yes சார், இந்த ஸ்லைட்ல வந்து சார் நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல சார், இப்போ மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கிரேட்டர் இஃப் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிக் எம் அண்ட் டூ ஃபேஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கீங்களா சார்? அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா தான் இல்ல இது அதுக்கு மீனிங் இல்ல, மாறும் ஆக்சுவலா. ரைட்? அதாவது வந்து less than or equal to இருக்கும், greater than or equal to இருக்கும். Combination of these two constraints will have combination of both. Okay, so அதுதான் வந்து big M method. So for example, okay, இதுல பாருங்க. Right? Maximize z is equal to 6x1 plus 4x2 subject to 3 constraints. 2x1 plus 3x2 less than or equal to 30. Actually maximize is not less than தான் இருக்கணும். இது கரெக்ட்டா இருக்கு. So this is also right. But இங்க வந்து பாத்தீங்கன்னா greater than இருக்கு. So which is different. ரெண்டு less than ஒரு greater than இருக்கு. இந்த மாதிரி இருந்தா big M two phase method யூஸ் பண்ணணும். சார், yeah, அப்ப நார்மல் சிம்ப்ளெக்ஸ்னா லைக் மேக்ஸிமைஸ்னா யூனிஃபார்மா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்க்கும் இருக்கணும். ஆமா கரெக்ட். மேக்ஸிமைஸ்னா எல்லாமே less than or equal to இருக்கணும். மினிமைஸ்னா எல்லாமே greater than or equal to இருக்கணும். ஓகே சார். இந்த ரெண்டுத்துக்கும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். பிக் எம்னா காம்பினேஷன், இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். அந்த சார். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கு. சோ யா x1 plus x2 greater than or equal to 0, right? So greater than or equal to 3. So இதுக்கு வந்து we use big M method, right? The big M method என்ன பண்றோம்னா திருப்பி canonical ஃபார்ம் பண்றோம்.
எங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கோ அங்க வந்து ஒரு m கொடுத்துறோம், ரைட்? ஸோ அதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை விட்டுருக்கேன், டேட்டா வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் முதல்ல பார்ப்போம். ஸோ லெஸ் தான் ஈக்குவல் டு சிம்பிளா நான் வந்து ஈக்குவல் டு மாத்தோம்னா பிளஸ் S1 ஸ்லாக் வேரியபிள் ஆயிடுச்சு, இதுவும் பிளஸ் S1 ஸ்லாக் வேரியபிள். பட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கிறதுனால யூ ஹேவ் a surplus variable and artificial variable. ஸோ மைனஸ் S3 பிளஸ் R1, ரைட்டா? இது ரெண்டும் வந்துருச்சு. இப்போ பிக் எம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல போய் எழுதணும். when you write it, it should be like this: 0s1 plus 0s2 minus 0s3 minus r1 mr1. This m is very very large value, right? இந்த m வந்து பாத்தீங்கன்னா very very large value. So அதுதான் வந்து you have to consider this as what you can say big M. I think so Sir, just a minute. I think for a show I will verify once. Yeah, correct, right? Yeah, சொல்லுங்க சார். அது இப்போ +0s3 போட்டாலும் மாறாது சார், அது சைன் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? ஜீரோல தானே சார் இருக்கு? இல்ல நீங்க சொல்ற ரைட், இது கோஎஃபிஷியன்ட்ல வரும், அதனால இங்க இது போட்டுருக்கேன். சிம்பிளஸ்ட் டேபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல வரும்பா, அதுக்காக இங்க நான் போட்டுருக்கேன். இல்ல சார், -0 போடுவாமா? anyway இது வந்து 0 தான், it doesn't matter. ஓகே சார், ஓகே. ரைட்? சோ one more thing is இந்த m போடுறோம் இல்லையா, அதுல ஒரு இது இருக்கு என்னன்னா, for maximization problem, right, இந்த objective function z ல -mr1 அப்படி போட்டுக்கணும். இதுவே மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்ததுன்னா +mr1 அப்படின்னு வரும். இதுவே வந்து இங்க மினிமம் z இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்க +mr1 வரும். Can everyone understand? Yes. For maximization problem, m வந்து -m னு போடணும், minimization problemல +m னு போடணும், right? So that is another rule, right? And the big M method ஓட rule. Okay. Now இந்த canonical formula நான் எழுதிட்டேன், எல்லாமே எழுதியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா n m கண்டுபிடிப்போம், right? So n வந்து பாத்தீங்கன்னா இங்க 6. So 1 2 3 4 5 6. m வந்து பாத்தீங்கன்னா 3 constraints, 3. அப்ப n minus m பாத்தீங்கன்னா yes, m minus n வந்து பாத்தீங்கன்னா you get 3, right? So அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசிக் வேரியபிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ என்னோட பேசிக் வேரியபிள் எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். 6 minus 3 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1 இருக்கணும், மற்றதெல்லாம் 0வா இருக்கணும். அப்போ இந்த கன்ஸ்டன்ட்ல 1 மற்றதெல்லாம் 0னா இது, இந்த கன்ஸ்டன்ட்ல 1 மற்றதெல்லாம் 0னா இது, இந்த கன்ஸ்டன்ட்ல 1 மற்றதெல்லாம் 0னா இது. ஓகே, ஸோ இது வந்து -1, இது சும்மா இது கன்சிடர் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னோட பேசிக் வேரியபிள்ஸ், ரைட்? ஓகே, கூட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து அதே சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டுக்கிறேன், ரைட்? ஸோ இங்க 3 இருக்கிறதுனால 3 ரோ, ரைட்? அதே மாதிரி எத்தனை n இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலம். ஸோ யா 6n. ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னாவோ அதை அப்படியே எழுதிக்கிறோம், அதே மாதிரி அதே ப்ரொசீஜர். இப்போ அப்படியே யூ ஃபாலோ சிம்ப்ளெக்ஸ் டேபிள், நத்திங் எல்ஸ், ரைட்? that table 6 4 0 0 0 minus m, right? So s1 னா வந்து இங்க 0 இருக்கு, ஆனா இங்க 0 போட்டுக்கிறேன். அதே மாதிரி s2 வும் 0 இருக்கு, 0 போட்டுக்கிறேன். r1 வந்து -m இருக்கு, ஆனா இங்க -m போட்டுக்கிறேன். ஓகே, z கண்டுபிடிப்போம். 0 plus 2 plus 0 plus 3, sorry, 0 into 2 plus 0 into 3 minus m into 1, அப்போ வந்து -m, right? So you get something like this. So you get -m. Next, again -m, 0 0
m minus m minus 3m. Any doubt in zj? Yeah. இல்ல சார். Yeah. இப்போ அதே மாதிரி cj minus zj கண்டுபிடிக்கிறோம். 6 plus m 4 plus m இதுல வந்து பாத்தீங்கன்னா minus m 0 இதெல்லாம் வருது. அதே மாதிரி மேக்ஸிமைசேஷன் பண்ணோம்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கக்கூடாது, தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது, ரைட்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ வந்து 6 plus m தான், ரைட்? அப்போ வந்து அதுதான் வந்து என்ட்ரிங் வேரியபிள், ரைட்? சேம் ப்ரொசீஜர். என்ட்ரிங் வேரியபிள் இது. லீவிங் வேரியபிள் என்னன்னு பாத்துக்கிட்டேன்னா 30 divided by 2 போட்டோம்னா 15 வரும், ரைட்? 24 divided by 3 8, 3 divided by 1 3. இதுல மினிமம் வேல்யூ ரேஷியோ வந்து 3, அதுதான் வந்து லீவிங் வேரியபிள், ரைட்? ஸோ திஸ் இஸ் மை லீவிங் வேரியபிள், ரைட்? கீ ரோ கண்டுபிடிச்சாச்சு, கீ காலம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான், ரைட்? ஸோ சேம் ப்ரொசீஜர். இப்போ பிவட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஸோ 1ஆல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். ஸோ வில் கெட் தி சேம் வேல்யூ. தென் ஐடென்டிஃபை வாட் இஸ் v1 v2 v3 ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ, right? Okay, so this is my row, entering variable, pivot element, 1 by 1. அதனால ஒன்றும் சேஞ்ச் ஆகல, சாரி. So I think பழையது. I'll leave this. Okay, so just put it accordingly. 1 1 0 0 minus 1 1. இப்போ நியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரைட்? when I substitute my new value, right? so usually இந்த கீ காலம்ல இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இடத்துல தவிர மற்ற எல்லாத்துலயும் ஜீரோவா இருக்கும், ரைட்? you can consider that as a work. இதெல்லாம் வந்து நான் ஷார்ட் கட்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கெல்லாம் வந்து கீ காலம்ல, ரைட், கீ காலம் இதுன்னா இந்த பிவட் எலமெண்ட் தவிர மற்ற எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கேன், ரைட்? அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஜீரோன்னு இருக்கும், ஸோ இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா இந்த கீ ரோல, அப்ப அதே வேல்யூஸ் வரும், அந்த பர்டிகுலர் காலம்ஸ்க்கு அதே வேல்யூஸ் வந்துடும். அப்ப இங்க 1 0 0 1 அதே தான் இங்க வரும், 1 0 0 1 அது அப்படியே போட்டுக்கலாம், ரைட்? ஸோ ஏன்னா வந்து மல்டிப்ளை வித் சம்திங் வித் 0 வில் பி 0, அது வந்து ஷார்ட்கட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிடுறேன் அப்படியே. ஸோ அதே மாதிரி x1 இருக்கிறதுனால இது வந்து x1 வந்து 6 இது போட்டாச்சு. மீதி இருக்கிறது மட்டும் v1 v2 கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா we'll get this, right? I think I don't need to explain this, right? போலாம்ல? இல்ல ஏதாவது ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? எஸ் சார், ஒரே ஒன் வேல்யூ மட்டும். ஓகே, நான் இந்த சொல்யூஷன் சொல்றேன். ஓகே, 30 வேல்யூ அப்படி வேணா மேக்ஸ் ஓல்ட் வேல்யூ இஸ் 30 மைனஸ் கீ காலம் வேல்யூ, கீ ரோ வேல்யூ. கீ காலம் வந்து பாத்தீங்கன்னா 2 into 3, key row value 3 divided by pivot 1, right? அப்ப 30 minus 6 24. okay. Okay, so இந்த மாதிரி வந்து you have to substitute it. Okay, so இது முடிஞ்சிச்சு. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 6 ஆயிடுச்சு. so zj கண்டுபிடிக்கிறோம். 0 into 0 plus 0 into 0 plus 6 into 1, அப்போ வந்து 6. so we'll get something. இங்க 6 6 0 0 0 வந்துருச்சு, இதெல்லாம் வந்துட்டு. அதே மாதிரி cj minus zj கண்டுபிடிக்கிறேன். you will get, you are having one positive value here, 6, ரைட்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், அதுதான் வந்து என்னோட வேல்யூ, ரைட்? ஸோ சேம் ப்ரொசீஜர். ஸோ என்ட்ரிங் வேரியபிள் இது, லீவிங் வேரியபிள் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறேன். 24 by 2 12, 15 by 3 5. இங்க நெகட்டிவ் இருந்தா விட்டுறணும்னு சொன்னேன், அதனால இதை வந்து ஐஃபன் போட்டாச்சு, ரைட்டா? ஸோ 3 by -1 வந்து மைனஸ்ல வரும். ஸோ யூ ஷுட் நாட் கன்சிடர் நெகட்டிவ் ரேஷியோஸ். அப்போ இதுல வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ 5 இஸ் மை லீவிங் வேரியபிள். ஓகே, ஸோ இதுல வந்து 3 தான் வந்து பிவட். டிவைட் பை 3, 0 by 3 minus 1 by 3 0, 1 by 3 1 minus 1, right? 15 by 3. So you get all these values, right?
ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன அதே தான், இதுதான் என்னோட காலம் இல்லையா? அப்ப இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும். இசட்ஜேல போட்டுறாதீங்க, இசட்ஜேல கிடையாது, இதுல வேல்யூஸ் இந்த பிவட்ல வந்து இதை தவிர மற்றது எல்லாமே 0 வரும். அப்ப எங்கெல்லாம் 0 இருக்கு? இங்க 0 இருக்கு. அப்போ வந்து இங்க 0 1னா அதே 0 1 இங்க வந்துடும். அதே மாதிரி இங்க ஒரு 0 இருக்கு, அது வந்து 1 0. இப்போ இங்க 1 0 வந்துடும். ஸோ மற்றதெல்லாம் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டைரக்டா போட்டுறோம், மீதி இருக்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ண போதும். ரைட்? ஸோ ஐடென்டிஃபை பண்றேன். ஸோ கெட் அதர் வேல்யூஸ். ரைட்? ஸோ ஹோப் I can go for it, right? So when you substitute here, ZJ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறேன், CJ minus ZJ கண்டுபிடிக்கிறேன், எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுச்சு. So you will get a optimal solution. That's it. This is big M method. சார் இங்க x2 ஓட வேல்யூ வந்து எப்படி சார் 0 ன்னு சொல்றீங்க? லாஸ்ட் டைம்ல வந்து சொல்யூஷனா வந்துச்சு அது. ஆமா, இங்க வந்து இந்த வேரியபிள் தான் கன்சிடர் பண்றோம். இதுல x1 வந்து 8 இருக்கு. ஓகே. இந்த இடத்துல x2 இல்ல. ஓகே 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 ஓகே, அதனால வந்து x2 0. அப்போ s2 வந்து இங்க 0. அது yeah, of course. Okay. Yeah. Okay, sir. Okay. So this is big M method. Right? So அடுத்து வந்து can you proceed? போலாம்ல அடுத்த மெத்தட். Yes, sir. Last two phase method. So இந்த அப்ரோச் எப்படின்னு பாத்தீங்கன்னா, so you have two phases, phase 1 phase 2. phase 1 பாத்தீங்கன்னா மினிமைசேஷனா தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, you always consider minimization problem. இந்த மினிமைசேஷனோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேஸ் பண்ணி தான். It is purely depends on artificial variable. ரைட்டா? ஸோ அதை முடிச்சிடணும், எல்லா ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் phase 2 வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடா மாத்திட்டு போடணும். சரியா? இதுதான் வந்து 2 phase. ரைட்? ஓகே, எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ you have this problem. Right? So maximize z is equal to 6x1 plus 4x2 subjected to 2x1 plus 3x2 less than or equal to 30, 2x1 plus 2x2 less than or equal to 24, x1 plus x2 greater than or equal to 3. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சிம்பிள் மாறுது, அதனால you can use 2 phase or big M, whatever it is. Right? So அப்ப நான் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இத canonical form மாத்திக்கிறேன். Right? So okay, sorry, before that இது வந்து sorry, I should not do that. First வந்து இது phase 1 போட்டுறேன். phase 1 பாத்தீங்கன்னா minimization is that always a minimization is that. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு greater than symbol இருக்கு இல்லையா? அப்படின்னா ஒரே ஒரு R1 தான் இருக்கும். அப்ப R1 மட்டும் போட்டுக்கிறேன். இப்ப ரெண்டு greater than symbol தான் R1 plus R2 வரும். ஓகேவா? Since you have only one artificial variable here, இத கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? You will get x1 plus x2 minus s3, right? So minus R1 வரும். Right? Minus or plus R? Plus, right? Plus R1 வரும். Right? This is equal to 3. This is what we will get. So இதுல ஒரே ஒரு R1 இருக்கிறதுனால minimization of R1. இதுவே R1 R2 னுன்னா R1 plus R2 போட்டுருங்க. Right? So மீதி எல்லாம் அதே மாதிரி போடுறேன். So you can able to see here. So 2x1 plus x2 plus s1 is equal to 30 plus s2 24. I just write it like this. Now on the phase 1 table, same procedure. Sir, அது மட்டும் திருப்பி சொல்லுங்க சார் கொஞ்சம். எதுப்பா? அந்த phase 1 மட்டும். phase 1 வந்து எப்பவுமே minimization of z. Okay sir. Right? Greater than equal to ஒண்ணே ஒன்னு இருக்கிறதுனால you have only one R1. Okay sir. ரெண்டு இருந்ததுன்னா you will put R1 plus R2. Okay. So for example, இதுவும் வந்து greater than இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றோம், இங்க -s2 plus R1 இங்க இருக்கும், இங்க R2 இருக்குங்க. அப்ப minimization of z is equal to R1 plus R2 வரும். Okay, okay. Okay. So இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா you don't have that, அதனால இத டைரக்டா அப்படியே போட்டுக்கிறேன். So இப்போ I am going to apply this in simplex table. இந்த simplex table apply பண்ணனா what is your n? Right? My n is எத்தனை வேரியபிள் இருக்கு? 1 2 3 4 5 variables.
right? You have 5, n is equal to 5. m வந்து பாத்தீங்கன்னா 3. Sorry, n 5 ஆ? 6. So n is 6, m is 3. அப்ப n minus m பாத்தீங்கன்னா 3 இருக்கும். ரைட்டா? So அப்ப 3 basic variables என்னன்னு பாத்தீங்கன்னா s1, s2, r1. ரைட்டா? So mostly இது அப்படி தான் வரும். So இத நான் டேபிள்ல போட்டுறேன். This is my table. Same simplex table, right? So s1, s2, r1. But what is objective function பாருங்க 0 0 0 0 0 1. ஏன்னா மினிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அது அப்படிதான் வரும். ஓகேவா? So r1 மட்டும் 1. மத்ததெல்லாம் 0. Now zj கண்டுபிடிப்போம். Right? So identify what is the value of zj. Sorry. Right? What is the value of zj? So zj என்ன வரும் உங்களுக்கு? Can you tell me? 1. Yeah. So 1 0 0 minus 1 1 1 0 0 minus 1 1. Right? இந்த இடத்துல 3. Right? அதுவும் அதுவும் போடணும். So அது தேவையில்லை ஆக்சுவலா. So it doesn't require. So but இருந்தாலும் வந்து சும்மா நான் போட்டுக்கிறேன். Right? So இதுதான் வந்து உங்களோட ஈக்குவேஷன். இப்போ Cj minus Zj கண்டுபிடிக்கிறேன். So 0 minus 1 minus 1 0 and 1. This is also minus 1 0, right? 0 1 0, right? So இதுதான் வந்து இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்? இது மினிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷன் ப்ராப்ளம்ல நெகட்டிவ் டேர்மே இருக்க கூடாது. சரியா? சோ அதான் வந்து கண்டிஷன். ரைட்? அப்ப என்னன்னா இங்க வந்து -2 -1 ரெண்டு இருக்கு. You can go for anything alternatively. நான் இது வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். சோ இந்த x1 தான் வந்து என்னோட entering variable. Right? இதை வச்சு I am going to identify what is my leaving variable. Right? So 30 divided by 2, inga 14, sorry 15. 24 divided by 3, you will get 8. And 3 divided by 1, you get 3. Right? So my leaving variable is this one. Right? This is my leaving variable. Okay? So இதை நான் வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். So entering variable கண்டுபிடிச்சாச்சு, leaving variable கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் அப்ப ரீப்ளேஸ் பண்ண போறேன். Right? So can I proceed? Yes, sir. Yeah. So now this is my table. So entering variable போனதுனால இங்க x1 வந்துரும். x1 ஓட வேல்யூ இங்க 0. Right? So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, so previous இது பாருங்க. So எல்லாம் 1 ஆல டிவைட் பண்றேன். அப்ப அதே தான் வரும். 1 1 0 0 -1 1. அதான் வந்து இங்க வரும். So what I will get is 1 1 0 0 -1 1. So the solution is 3. Right? இதுதான் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த s1 s2 கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட என்ட்ரிங் வேரியபிள் நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது கீ காலமா இருக்கு. அப்ப இது ரெண்டும் 0. ஓகே? இங்க எங்கெல்லாம் 0 0ன்னு இருக்கு. அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அதை அப்படியே போட்டுக்கலாம். So previous value 0 0 னா 1 0 0 1, ரைட்டா? அதை அப்படியே போட்டுக்கலாம். So 1 0 0 1. ஓகே? ரைட். இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாமா? எஸ். So இந்த வேல்யூ என்ன வரும் பாத்தீங்கன்னா previous டேபிள்ல 3. ரைட்? So அப்போ வந்து என்ன வரும்னா 3 minus key row வந்து 1, key column வந்து என்ன இருக்கு? So previousா பார்க்கணும். So key row வந்து 1, key column வந்து 2. So இதில் தான் பார்க்கணும், அதில் பார்க்காதீங்க. So 3, right, minus key row, key column. So 1 into 2 divided by 1. Right, which will get 1. Right? So இதை நான் fill பண்ணிடுறேன். So I have the data here. I am filling it out. So இங்க 1 வரும், இங்க 2, இங்க -2, இங்க 3, -3, and you will get -1 here. Similarly, solution பாத்தீங்கன்னா 24 50.
So now let me check it out. So எல்லாமே 0. Cj minus j போட்டா இது எல்லாமே 0 except this one. So positive value minimization problem plus positive value இருக்கலாம், right? So அப்ப என்ன வந்து இப்போ வந்து phase 1 முடிச்சிட்டோம். Any doubt with this? Yes? Any doubt? சார் ஃபைனலா ZJ எல்லாமே 0 வரணுமா சார்? அப்படிலாம் இல்லப்பா. ZJ minus CJ minus ZJ இருக்கு இல்லையா, இதுல வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும் எல்லாமே. பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் 0 இருக்கும். ஓ, அப்பதான் phase 2 க்கே ப்ரோசீட் பண்ண முடியும். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. சோ இது முடிஞ்சிச்சு. இப்போ phase 2 க்கு வரேன். ரைட்? phase 2 ல என்ன பண்ணனும்னா இந்த R1 ஐ எலிமினேட் பண்ணிடணும். ரைட்? அதே மாதிரி கன்ஸ்டன்ட்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரியல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ரைட்டா? அதான் வந்து phase 2. சோ அப்ப நான் என்ன பண்றேன், இதே டேபிள் இங்க போட்டுறேன். R1 ஐ தூக்கிட்டேன். சோ இதுல வந்து R1 காலம் இருந்தது. இந்த காலத்தை I'm going to neglect it. இது ஃபுல்லா எடுத்தாச்சு. எடுத்துட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ். ரைட்? சோ என்ன வரும், ரிமைனிங் வேல்யூஸ்லாம் அதே தான் இருக்கும். ரைட்? சோ இதுல என்ன இருக்கு, S1 S2 X1 இல்லையா, சோ அதே தான் இங்க இருக்கும். So you will get, right? So you will get same S1 S2 X1, right? So இது எல்லாமே அதே தான். போன வாட்டி என்ன டேபிள் இருந்தோ அதே வேல்யூஸ் 0 2 I think. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 0 -1 0 1 3. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 1 1 0 0 -1, and this will be 3, this is 15, and this is 24. Right? Original objective function oda value பாத்தீங்கன்னா 6 4, மத்ததெல்லாம் 0. இங்க x1 வந்து 6 அப்ப இங்க 6 வரும், மத்ததெல்லாம் 0. Any doubt in this? No sir. So கோஎஃபிஷியன்ட்டை மாத்திட்டேன். R1 தூக்கிட்டேன், அவ்வளவுதான். R1 காலமா தூக்கிட்டேன். ரைட்? இப்ப திருப்பி இது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், திருப்பி அதே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ரைட்? இப்ப இதுல வந்து 0 into 0. எஸ் சார், இது வந்து மேக்ஸிமைசேஷன்னா மினிமைசேஷன்? இது மேக்ஸிமைசேஷன். ரியல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் z is equal to 6x1 plus 4x2. இதான் வந்து கண்டிஷன். ஓகே ரைட்? அந்த கண்டிஷன் தான் போடுறோம் இப்ப. ஸோ 0 into 0, ஸோ அப்போ இங்க வந்து 6 வந்துருது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணா இங்க திருப்பி 6. ஸோ மல்டிப்ளை பண்ணா 0. ஸோ when I multiply this one becomes 0. இது வந்து பாத்தீங்கன்னா -6, and this one 6 into 3, so you are getting 18. So Cj minus Zj 0 -2 0 0, இது 0 minus 6 plus 6 ஆயிடுது. அப்ப இது வந்து இப்போ அடுத்த ஐட்ரேஷன். அடுத்த ஐட்ரேஷன் இதுதான் அந்த என்டரிங் வேரியபிள். லீவிங் வேரியபிள் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 24/2 12, 15/3 5. இது நெகட்டிவ் டேர்ம், கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதோட மினிமம் வந்து 5. அப்போ இதுதான் என்னோட லீவிங் வேரியபிள். ரைட்? ஸோ எஸ்ட்டுக்கு பதில் S1 வருது, அவ்வளவுதான். தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ஓகேவா? இட்ஸ் மை லீவிங் வேரியபிள். ஓகே. ஸோ இப்போ அடுத்த டேபிள். ஸோ என்ன வருது, இப்போ S3 இங்க வந்துருது. இது 0, இது 6 x1, இது அதே மாதிரி 0 x1. Now இது அதேதான் 6 4 0 0 0. Right? So
ஃபர்ஸ்ட் 3 இருக்கா, 3 ஆல் டிவைட் பண்றீங்க, அப்ப 0 minus 1/3 0 1/3 1 15/3 is 5. Okay, so இந்த கீ காலம் இருக்குதுன்னா மற்றதெல்லாம் 0 இருக்கும். ஸோ இது will be 0, this will be 0. மற்றது எங்க 0 இருக்கு பாருங்க, இங்க 0 இருக்கா, அப்ப அதே வேல்யூ இங்க 1 வரும், இங்க 0 வரும், இங்க 0 இருக்கு, இங்க 0, இங்க 1. ஸோ ரிமைனிங் அகெயின் சேம் ப்ரொசீஜர் போட்டுடலாம்ல டைரக்டா. எஸ் எஸ் சார். ஸோ you'll get 5/3. So minus 2/3 and 14, right? Similarly here you get 2/3, 1/3, 8, right? So ZJ வந்து பாத்தீங்கன்னா 6. So what you will get here, you will get 4, 0, 2, 0, 48, right? So CJ and SJ, so you get 0, 0, 0, minus 2, 0. So maximization power எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. So optimized solution கிடைச்சாச்சு. So what is my optimized solution? X1 is equal to 8, Z is equal to 48. I don't know. So I think ரொம்ப யூஸ் பண்றதுனால கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எழுதவே வர மாட்டேங்குது, ரைட்? So Z2 is equal to 48, right? Any doubt on this? மத்தெல்லாம் வந்து 0. Yeah, any doubt? சார் Yeah, அந்த phase 2 போகும்போது phase 1 ஓட கடைசி டேபிள் தான் இங்க எழுதணுமா, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த அந்த டேபிள்ல வந்து R1 எடுத்துடணும், அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்டை மாத்திடணும், ரியல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் போட்டுடணும். அதான் சார், அந்த CJ ஓட இது மட்டும் மாத்தணும். ஆமா ஆமா ஆமா. ஓகே. CJ மட்டும் இல்ல, இந்த CBஐயும் மாறிடும். ஆட்டோமேட்டிக். ஓகே சார். அது மாதிரினா இங்கேயும் போட்டுடலாம். ஓகே. So this completes it. இதுதான் வந்து உங்களோட two phase method, right? So any doubt on this? Any doubt? Yeah. Hope that's it. ஸோ இப்படியும் வந்து ஐ திங்க் காலையில் ஒரு 9:45 ஆரம்பித்தோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 5:50, ரைட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஸ்டில் என்னென்ன கியூவிங் தியரி இருக்கு, ரைட்? அதை கொஞ்சம் படிங்க. இன்வென்ட்ரி மாடல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஜஸ்ட் லுக் ஆஃப்டர் இட், ரைட்? ஸோ ஹோப் ஸோ யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஸோ உள்ள எஃபர்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே வந்து அகெயின் as I told you, I will be posting this in Google Classroom, right? So இது எல்லாமே வந்து you can access it, right? அதனால அதே மாதிரி யூனிட் வைஸாவே அப்படியே ரிவிஷன். ஆக்சுவலா வந்து காலையில 2 போட்டுட்டேன், இப்போ மத்தியானம் 2 தான் இருக்கு, இதையும் நான் போட்டுடுறேன், ரைட்? அண்ட் ஐ ஹாவ் அ சிம்ப்ளெக்ஸ் டேபிள், ரைட்? ஸோ ஐ ஹாவ் அ சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஐ திங்க் இதில் அட்டாச்மெண்ட்லாம் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல, ரைட்? ஐ டோன்ட் நோ, ரைட்? ஸோ ஐ ஹாவ் தட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இது அதுவும் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் ஹிண்ட்ஸுக்கு ஐ வில் கிவ் தட் ஃபார்முலா ஷீட் ஃபார் தட் EOQ, EBQ, அண்ட் இந்த சிம்ப்ளெக்ஸோட டேபிள் இருக்கு. ஸோ ஐ வில் ஷோ இட், ரைட்? ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் ஐ வில் ஷோ தட் டேபிள், ரைட்? ஸோ அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர், ரைட்? Yeah. So இது வந்து யூனிட் 1க்கான இதுதான். So it is not for other thing, just for unit 1. Okay. So எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. You write everything whatever it is,
அது என்னதான் இருந்தாலும் சரி, ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஓகே, ஸோ அதை நீங்க வந்து இது பண்ணாதீங்க, உட்காந்துட்டு தெரியாதுன்ற மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ரைட் சம்திங் ஸோ தட் இட் வில் பி ஈஸி, ரைட்? Okay, so I will show that table.